அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் நன்றி. படம் பார்த்து நான் கடைசி 10 நிமிஷம் வந்தேன். நீங்கள் எனக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நிம்மதி தெரிவிச்சு கொடுத்தது. எல்லாருக்கும் படம் பிடிச்ச ரொம்ப நன்றி. படத்தோடைய கிளைமேக்ஸை பார்த்ததை அது மட்டும் சொல்ல வேணாம்னு கேட்குறேன். உங்களுக்கு எப்படி இது ஒரு புதிய அனுபவமாக இருந்ததோ அந்த மாதிரி படம் பார்க்குற அவங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே போல் படம் பார்க்குற ஆடியன்ஸும் அதை வெளியே சொல்லாமல் கட்டி காப்பாற்றவும் எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடைக்கும். மிக்க நன்றி. இந்த படத்துக்கு இவ்வளோ தூரம் இருந்து நீங்கள் எழுதுனது, இன்டர்வியூஸ் எடுத்தது மிகப்பெரிய சப்போர்ட் ஆகுது. இதுக்கப்புறம் நீங்கள் எழுத போகிறதும் நீங்கள் உங்களோட வீடியோஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து இந்த படத்துக்கு பெரிய உறுதுணையாக இருக்கும். மிக்க நன்றி. டைரக்டர் நித்திலன், மம்தா மோகன்தாஸ், டைரக்டர் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். சொன்ன மாதிரி மொழிக்கு அப்புறம் நான் வந்து இதே இடத்துக்கு நான் மீட் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன எழுது பண்ணி என்ன சொல்ல ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ க்ரௌடாக இந்த படத்தை நான் பார்க்குறேன். எங்கிட்ட கூட நானும் பார்த்து வந்து கைத்தட்டில் வருமா, எமோஷன் வருமா, இந்த சரி பார்க்கலான்னு ஒரு மொமெண்ட்டாக நான் பார்த்துட்டே உட்காந்து ஒரு நிலையில் இருந்தேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸாக சொல்லுவாங்க, நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேச மாட்டாங்க, இல்லைன்ட்டு அமைதியாக இருப்பாங்க, மெச்சூராக இருப்பாங்க, கிளாப்ஸ்லாம் அதிக மாட்டாங்க. ஆனால் உட்காந்து படம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் கிளாப்ஸ் வருது, எங்கே பார்த்தாலும் சிரிப்பு வருது. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. நன்றி சார். அது எப்படி 50வது படம் வந்து இப்போ கரெக்டாக ரஜினி சார் வந்து பாம்பு ஒரு இது இருக்குது, சென்டிமெண்ட், அது வந்து தான் படம் இட்டு அப்படின்ற மாதிரி அதை எப்படி மக்கள் சில்லு கொண்டு வந்து சேர்த்தீங்க பாம்பை எடுத்துகிட்டு வந்து? அதெல்லாம் கதைக்குள்ள அதை இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுறது இல்லை, முதல்ல இது 50வது படம் நினச்சி பண்ணல. ஸ்கிரிப்டில் ஏற்கனவே அது இருந்தது. அது நான் நடிக்கும்போது அது எப்படியா இருக்குன்னா, அது ஒரு சூழலாகவோ ஒரு சுச்சுவேஷனாகவோ இல்லை அந்த வர இன்னொரு கதாபாத்திரத்துக்கு கம்மியாகவோ அந்த மாதிரி ஒரு கணக்கு தான் பார்த்தேன். நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு ஒரு கணக்கு தெரியும். மக்கள் செல்வன் நடித்தா குப்பத்தொட்டி நடிக்கும்ன்றது எப்படி நீங்கள் இதை செட்டிங் எடுத்துருந்தீங்க? செஞ்சு கிளைமேக்ஸ் மட்டும் இல்லை, சில விஷயம் உங்களுக்கு படமாக்குவது தெரியும். முதல்ல சொன்னேன், சில படமாக்குவது தெரியும் உங்களுக்கு. இதை சொல்லணும், இதை சொல்லக்கூடாது, இது சொன்னால் பிரச்சனை இல்லை, இது சொன்னால் பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கே தெரியல. அதெல்லாம் சொல்லாது, பிரச்சனை இல்லை. அதாவது எது சொல்லணும்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எதனா சுவாரஸ்யப்படுத்துவோ தெரியாமல் இருந்தது, அந்த சுவாரஸ்யப்படுத்தினதையும் நீங்கள் தெரிவிக்க வேணாங்கிறது தான் வேண்டுகோள். நான் தமிழ்நாட்டில் 40 பேர் 50வது நீங்கள் அடிக்கிறீங்களா? இதுவும் நல்ல கேள்வியாக இருக்குது. 40 தமிழ் மக்கள் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி 50 கொடுத்தாங்கன்னா கூட இஸ்லாமிய மக்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து சேதுனா வந்து கஷ்டம் வந்திருக்காரு. பாராட்டு மழை எப்படி இருந்தது? பத்திரிகையாளரோட பாராட்டு மழையில் பாராட்டு அரவணைப்பு அதிகமாக இருக்குது. நான் முத்தம் அன்பு முத்தம் எனக்கு முத்தம் உங்கள் முகத்தில் சிரிப்பு பார்க்கறது சந்தோஷமாக எவ்வளோ பெரிய விஷயம் வந்து நம்பிக்கை. இதெல்லாம் வந்து படம் பார்க்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு சந்தோஷமும் வந்து எங்களுக்கு வந்து பெரிய போக்கம். அதனால் நாங்கள் படம் உங்களுக்கு காமிக்கும் போது உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கிறது தான் எங்களுக்கு ஒரு சந்தேகம், ஒரு பதட்டமும் பயம். இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேர் வந்து இது இந்த படத்தில் அவங்களும் ஒரு நபராக இருந்த இயக்குனராகவோ நடிகராகவோ தயாரிப்பாளராகவோ இல்லை நண்பராகவோ குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படத்தோட வெற்றியோ இல்லை இந்த படத்தோடைய நீங்கள் பார்த்த நல்ல படம் பார்க்கணும் உங்களுடைய சந்தோஷம் அது வந்து இதுலேருந்து ஒரு உறுப்பினராக நீங்கள் பிஹேவ் பண்ணுறது எனக்கு டைரக்டர் படம் 2 படம் வெற்றி